நம்ம மாரி செல்வராஜோட நியூ மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. படத்துடைய பேர் தான் பைசன். இந்த படத்தில் துரு விக்ரம் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அனுபமா பரமேஸ்வர், ரஜிஷா விஷயன் ஹீரோயின்களாக நடிக்கிறாங்க. கலையரசன், பசுபதி சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கிறாங்க. இந்த பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். போஸ்டர் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் கர்ணன், பரியேறும் பெருமாள், அதே மாதிரி மாமன்னன் 3 படங்களுமே பிளாக் பஸ்டர் படங்கள். அதே மாதிரி துரு விக்ரம்க்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன மகான் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே மாதிரி இந்த காம்போ ஜாயின் ஆகியிருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலுக்கு போகும். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பா ரஞ்சித் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பூஜையோட. பைசன் படத்தை 2025ல எதிர்பார்க்கலாம் தியேட்டர்ஸ்ல. அடுத்து இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்துல நம்ம சந்தானம் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் மே 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மே 17ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷன்ல நம்ம சுந்தர் சி, ராஷி கண்ணா, தமன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். அரண்மனை படம் ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல தமிழ்நாடுல மட்டுமே 18 crore கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. வேர்ல்டு வைடா 23 crore கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம தமிழ் சினிமால இந்த 2024ல ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவினா அது இந்த அரண்மனை 4 படம் தான். அடுத்து தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்துல நம்ம பிருத்திவிராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படம் கிட்டத்தட்ட 150 கோடி மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு வேர்ல்டு வைடாவே. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மே 10ஆம் தேதி தான் ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான டேட் வந்திருக்கு. வர மே 24ஆம் தேதி தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தை வர ஹாட் ஸ்டார்ல ப்ரீமியர் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும்.